அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் நியூ சிலபஸில் இந்தியன் எக்கனாமியில் நம்மளுக்கு 6th to 10th இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 11th and 12th இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் உள்ள ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம 6th to 10th இருக்கிற இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எல்லாமே தான் ஒரு குவிக் ரிவிஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியை ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 11th 12th ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள நிறைய கண்டென்ட் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அந்த லெசன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு என்ன அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுதான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிடிபி அப்படின்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய அங்காடி மதிப்பு என்னவாக இருக்கோ அதை தான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பண்டங்கள் மற்றும் பணிகள்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்டங்கள் அப்படின்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தொடக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பணிகள்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டு உணர முடியாததை நம்ம பணிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பண்டங்கள் அப்படின்னா நம்ம கடையில் காசு கொடுத்து பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே தொட்டு உணரக்கூடிய பொருள் தான். அப்போ அது எல்லாமே நம்ம பண்டங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு குட்டி பென்சில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ் இருக்குது இல்லையா, ஃப்ரிட்ஜு, டிவி, அந்த மாதிரி பெரிய ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்கினாலும் சரி, ஸோ பொருட்கள் அப்படின்னாலே அதை நம்ம பண்டங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி. இப்போ பணிகள் அப்படின்றது எதை குறித்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள். இப்போ நம்மளுக்கு சேவைகள் இருக்குது இல்லைங்களா, இப்போது கல்வி சேவை அப்படின்னா நம்மளுக்கு கல்வி அறிவை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த கல்வி அப்படின்ற அந்த விஷயத்தை நம்மளால் தொட்டு உணர முடியாது. அதே மாதிரி இப்போ மருத்துவத்தில் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா மருத்துவ சேவை நம்மளுக்கு தருவாங்க. ஸோ அதுவுமே நம்மளால் தொட்டு உணர முடியாத விஷயங்கள் இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு பணிகள் கடியில் வரும். சரிங்களா, அடுத்து பார்ப்போம். எந்த ஒரு பணிகள் அங்காடியின் மதிப்பில் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும், ஜிடிபி. ஸோ நம்ம பண்டங்கள் பணிகள் எல்லாத்தையுமே அதனுடைய அங்காடி மதிப்பில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகள் இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் ஆகும். ஸோ ஒரு பண்டங்களோ பணிகளோ அதோடைய நுகர்வுக்காக இருக்குது, அதாவது இதை நம்ம அடுத்த பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து பார்ப்போம். எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அது இடைநிலை பண்டங்கள் என கூறியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெய்லர் கோவன், அலெக்ஸ் டாபராக் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இறுதிநிலை பண்டங்கள்லாம் என்ன, நம்ம இறுதியாக ஃபைனலாக அடுத்து நம்ம யூஸ் தான் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே அதை ரெடி பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா அதுதான் இறுதிநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இறுதிநிலை பண்டமாக ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா. இப்போ இந்த மொபைலே எடுத்துக்கிடுவோம். நம்ம கையில் மொபைல் வச்சு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா ப்ராசஸிங்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளுக்கு ஷோரூமில் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பீஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆச்சு அப்படின்னா அதுதான் இறுதி நிலை பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். ஸோ பணிகள்னு எடுத்துக்கிட்டாலுமே இதே தான், இறுதி நிலையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போது இந்த ஃபோன் ரெடியாகிறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய உதிரி பாகங்கள் ரெடியாக இருக்குமா, அதுவுமே இப்போது இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸுமே நம்மளுக்கு ஃபைனலாக ரெடியாகி தான் வந்திருக்கும். அதுவுமே ஃபைனலான ப்ராடக்ட் தான். ஆனால் அதை என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய நுகர்வுக்கு தனியாக பயன்படுத்த முடியாது. அதை ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், நம்ம பயன்படுத்த முடியும். அப்போது அந்த இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய பண்டங்கள் மற்றும் பணிகள் இருக்கும் இல்லையா இடைநிலையில், அதுதான் இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இந்த கூற்றை சொன்னவங்க யார் அப்படின்னா டெய்லர் கோவன் மற்றும் அலெக்ஸ் டாபராக் அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எந்த பண்டங்கள்
மட்டும் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இறுதிநிலை பண்டங்கள் மட்டும்தான் சேர்க்கப்படும். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம சேர்க்குற பண்டங்கள் வந்து இறுதிநிலை பண்டங்களாக மட்டும்தான் இருக்கும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட எந்த பண்டங்கள் கணக்கிட எடுப்பதில்லை அப்படின்னு பார்த்தோன்னா இடைநிலை பண்டங்களை நம்ம கணக்கிட எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கிட எது எடுக்கலை அப்படின்னா இடைநிலை பண்டங்கள், எது சேர்க்கப்படுகிறது அப்படின்னா இறுதிநிலை பண்டங்கள். டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். இடைநிலை பண்டத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்த்தால் அதன் விளைவு இருமுறை கணக்கிடுதல். ஸோ இப்போ ஒருவேளை இடைநிலை பயன்பாட்டினுடைய மதிப்பையும் நம்ம சேர்த்து கணக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன ஆகும் அப்படின்னா இருமுறை கணக்கிடுதலாக ஆயிரும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோனில் நம்ம மேலே வந்து ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் உள்ள உதிரி பாகங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஃபோனாக வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு தனியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் உள்ள உதிரி பாகங்கள் எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு கணக்காகுமா? அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃபோனாக மாற்றினதுக்கப்புறம் ஃபோன் அப்படின்னு ஒரு பண்டம் ரெடியானதுக்கப்புறமா அதை நம்ம கொண்டு போய் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்ப்போமா? அப்போ எத்தனை தடவை நம்ம கணக்கு எடுத்திருக்கோம்? தனித்தனியாக உதிரி பாகங்களுக்கும் ஒருக்கா போட்டிருக்கோம், மொத்தமாக ஃபோன் ஆனதுக்கப்புறமும் ஒருக்கா போட்டிருக்கோமா? அப்போது 2 முறை கணக்கிடுற மாதிரி ஆயிடுச்சா ஒரே பொருளுக்கு? ஏன்னா அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் சேர்த்து தான் ஃபோனே பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபோனுக்கு நம்ம மறுபடியும் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா இது இருமுறை கணக்கெடுதல் ஆகிடுது. அதனால தான் இடைநிலை பண்டத்தினுடைய மதிப்பை நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிட வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சரிங்களா? புரிஞ்சது தானே? அடுத்து பார்க்கலாம். அந்த நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் ஈட்டிய வருமானம் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் பண்டங்கள் மற்றும் பணிகள் ரெண்டுமே சேர்த்து மதிப்பை குறிக்கும். வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபம் இதில் அடங்கும். ஸோ இது நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளோ வருவாயை வந்து ஈட்டியிருக்காங்க அல்லது எவ்வளோ உற்பத்தி வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் வெளியீடுகள் எவ்வளோ பண்டங்கள் மற்றும் பணிகள் வந்து அவங்க வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மதிப்பு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் அவங்க ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமாக வர லாபம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மக்களால் ஈடுபட்ட வருமானம், உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், வெளிநாடு முதலீடுலேருந்து வர்ற வருவாய் கிடையாதுப்பா, வர்ற லாபம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நம்மளுக்கு மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள்ளே மட்டும், அதாவது வெளிநாட்டினுடைய பங்கீடுகள் எதுவுமே இல்லாமல் அந்த நாட்டினுடைய புவி எல்லைக்குள்ளே மட்டும் நம்ம வந்து உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிகர நாட்டு உற்பத்தி. இப்போ நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கணக்கெடுத்துட்டோம். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதியாக கிடைக்கும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிகர நாட்டு உற்பத்தி, NNP, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ NNP வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? GNP மைனஸ் தேய்மானம், மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து பின் கிடைப்பது என்ன அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நம்ம மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்குதுன்னு பார்த்தோமா? அதே மாதிரியே தான் இங்கேயுமே மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து நம்ம தேய்மானத்தை கழிக்கும் போதில் நம்மளுக்கு நிகர உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கும். ஃபார்முலாவாக பாருங்கள், NDP = GDP மைனஸ் தேய்மானம், நிகர உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? உள்நாட்டு உற்பத்தினா உள்நாட்டு உற்பத்தியை வச்சுக்கணும், இல்லை நாட்டு உற்பத்தி எடுக்கணும் அப்படின்னா நாட்டு உற்பத்தியை வச்சு ஃபார்முலா எழுதிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தலா வருமானம் இருக்குது. நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் கிடைப்பது என்ன அப்படின்னா தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம். ஸோ இப்போ நம்மளுடைய மொத்த நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லையா, அதுதான் தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். 1867 முதல் 1868 முதலாக இந்தியாவின் வறுமை மற்றும்
ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி முதலாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு எதை பற்றி பேசியிருந்தாங்க அப்படின்னா முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அப்போ முதலாக தனிநபர் வருமானத்தை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் விவரித்தவர்னு கேட்டாலும் தாதாபாய் நவ்ரோஜி தான் ஆன்சராக வரணும். இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாலும் தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவங்க தான் ஆன்சராக வரணும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். நேர்முக வரி விதிப்பிற்கு முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிடமிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானம் தனிப்பட்ட வருமானம், பர்சனல் இன்கம் அப்படிங்கிறது. ஸோ பர்சனல் இன்கம் அப்படின்றது என்னென்னா எல்லா வகையிலையும் நமக்கு வரக்கூடிய வருமானத்தை மொத்தத்தையும் கணக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படுகின்ற வருமானம் என்ன அப்படின்னா செலவிட தகுதியான வருமானம். இப்போது நுகர்வுக்கு அப்படின்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கு. அப்போது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நம்ம எவ்வளோ செலவிடுறோமோ அதுதான் நம்ம செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து இறுதி பண்ட பணிகள் பணமதிப்பை குறிக்கும். ஸோ இறுதி பண்ட பணிகளோட பணமதிப்பு என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபியை தான் குறிக்கும். 1934 யாரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சைமன் குஸ்னெட். ஸோ சைமன் குஸ்னெட் தான் ஜிடிபியை பற்றின நவீன கருத்தியலை சொல்லியிருப்பாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீடில் நம்மளுக்கு மொத்தமாக 3 முறைகளில் கணக்கிடலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று செலவின முறை, இன்னொன்று வருமான முறை, இன்னொன்று மதிப்பு கூட்டு முறை. ஸோ இந்த 3 முறைகள்லையுமே நம்மளால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கீடு செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்ய அனைத்து இறுதி பண்ட பணிகளுக்கு மேற்கொள்ளும் செலவுகளின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னா செலவின முறை. இப்போ செலவின முறைப்படி கணக்கிடப்படுறோம் அப்படின்னா எப்படி கணக்கிடுவோம் அப்படின்றத பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற எல்லா இறுதி பண்ட பணிகள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத கணக்கெடுத்தாங்க அப்படின்னா அதுதான் செலவின முறைப்படி ஜிடிபி கண்டுபிடிக்கிறது. பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் வருமானத்தை கணக்கிடும் போது கிடைப்பது வருமான முறை. இப்போது அதே மாதிரியே நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளோ ஆண்கள் பெண்கள் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுடைய வருமானத்தை கணக்கிட்டோம் அப்படின்னா அது வருமான முறைப்படி ஜிடிபி கணக்கிடுறது. வருமான முறையில் ஜிடிபிக்கு பாருங்கள், கூலி ப்ளஸ் வாரம் ப்ளஸ் வட்டி ப்ளஸ் லாபம், இதுதான் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கிறது. ஸோ மதிப்பு கூட்டு முறைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஒரு உதிரி பாகங்களையுமே தானே இடைநிலை பண்டங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த இடைநிலை பண்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அதனுடைய மதிப்பு எல்லாத்தையும் சேர்க்கும் போதில் நம்மளுக்கு இறுதி நிலை பண்டத்துக்கான மதிப்பு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு ஜிடிபியே விடையாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் உதிரி பாகங்கள் தயாரிக்கிறோமோ அதனுடைய மதிப்பையே நம்ம ஆட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இறுதிநிலை பண்டத்திற்கான மதிப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மதிப்பு கூட்டு முறை மூலமாக கணக்கிடுறது. ஜிடிபியில் பல முக்கிய பண்டங்கள் மற்றும் பணிகள் சேர்க்கப்படவில்லை. ஸோ ஜிடிபி கணக்கிடுறதுல எல்லா பண்டங்கள் மற்றும் பணிகளையும் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பல முக்கியமான பண்டங்கள் மற்றும் பணிகளை நம்ம சேர்க்கவே கிடையாது. ஜிடிபி அளவை மட்டும் அளவிடுகிறது, தரத்தை அல்ல. ஸோ ஜிடிபி அப்படின்றது நம்மளுக்கு அளவை மட்டும்தான் சொல்லுதே தவிர என்ன தரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடலை. ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு பற்றி கூறவில்லை. ஸோ நாட்டு வருமானமை எப்படி நம்ம மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு ஜிடிபியில் சொல்லப்பட்டது கிடையாது. இந்திய பொருளாதாரம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 துறைகளாக தான் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை. முதன்மை துறைக்கு விவசாயத்துறை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 2ஆம் துறைனா தொழில்துறை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். 3ஆம் துறைனா பணிகள் துறை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள், கால்நடைகள், பண்ணைகள், மீன்பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிற முறை என்ன அப்படின்னா முதன்மை துறை. ஸோ முதன்மை துறைக்கிட்ட என்னெல்லாம் வரும் அப்படின்றத பாருங்கள். முக்கியமாக வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளும் விவசாய நடவடிக்கைகளும் வரும். என்னென்ன? கால்நடை, பண்ணைகள், மீன்பிடித்தல், சுரங்கங்கள், காடு வளர்த்தல், சோளம் வளர்த்தல், நிலக்கரி, இது எல்லாமே நம்மளுக்கு முதன்மை துறையாக தான் வரும். ஸோ முதன்மை துறையில் மேக்ஸிமம்
மூலப்பொருட்களை தான் உற்பத்தி செய்கிற முறையாக இருக்கும். மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற முறை என்ன அப்படின்னா இரண்டாம் முறை. ஸோ இரண்டாம் துறையில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு முதன்மை துறையில் மூலப்பொருட்கள் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மூலப்பொருட்களை நம்ம மாற்றி அமைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் நம்ம இரண்டாம் துறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு பண்டங்கள் மற்றும் பணிகள் நமக்கு உற்பத்தி செய்யப்படும். இரண்டாம் துறையில் என்னென்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். இரும்பு மற்றும் எஃகு தொழில், ஜவுளி தொழில், சணல், சர்க்கரை, சிமெண்ட், காகிதம், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல் மற்றும் பிற சிறு தொழில்கள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இரண்டாம் துறையை சார்ந்து வருது. அடுத்து மூன்றாம் துறையில் என்ன வரும்னு பாருங்கள். மூன்றாம் துறையில் நம்மளுக்கு பணிகள் துறை தானே, அது சார்ந்து வரும் பாருங்கள். அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே நம்மளுக்கு மூன்றாம் துறையை சார்ந்து தான் வரும். இந்தியாவில் மிகப்பெரிய துறை எது அப்படின்னு பார்த்தோன்னா பணிகள் துறை தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறையாக இருக்குது. விவசாய பண்டங்களில் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடமா இருக்குது அப்படின்னா 2வது பெரிய நாடாக தான் இடம்பெற்றிருக்கு. உலகில் இந்தியா தொழில்துறையில் 8வது இடம் பிடிச்சிருக்கு. ஸோ தொழில்துறையில் இந்தியா உலக அளவில் 8வது இடத்துல இருக்குது. பணிகள் துறையில் இந்தியா 6வது இடம். ஸோ உலக அளவில் பணிகள் துறையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடம்ல இருக்குது. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பகுதி தொழில்துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு மொத்த மதிப்பு கூட்டுதல், அதாவது GVA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் தொழில்துறையில் எவ்வளோ உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள் இருக்குது, அதனுடைய மதிப்பு என்னன்றதை கணக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மொத்த மதிப்பு கூட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். GVA = GDP + மானியம் - வரிகள். ஸோ இந்த வரிகளில் நேர்முக வரி, விற்பனை வரி மட்டும் சேரும். ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அமர்த்தியா சென் அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி என்னென்ன கூற்று சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றத்தின் ஓர் அம்சமாகும். ஸோ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரம் முன்னேறிட்டே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு செயல் தான். பொருளாதார வளர்ச்சி மனிதனின் பொருள்சார் தேவைக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறது. ஸோ பொருளாதார வளர்ச்சி மனிதன்கிட்ட பொருட்கள் சார்ந்த என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்தி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றது அமர்த்தியா சென் அவர்களோட கூற்றாக இருக்குது. ஐக்கிய நாடுகளின் பார்வையில் பொருளாதார வளர்ச்சி என்பது வாழ்க்கை தரம் உயர்தல் அல்லது ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம் செலுத்துதல் ஆகும். ஸோ நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி தான் பொருள் சார்ந்த அதோடைய தேவையை மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது. ஐக்கிய நாடுகளோட பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வாழ்க்கை தரம் உயருதா, ஒட்டுமொத்த வளர்ச்சி கிடைக்குதா அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் பொருளாதார வளர்ச்சியை சொல்லுவாங்க. இந்தியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.8 ட்ரில்லியன் $, பெற்று உலகத்தில் எத்தனையாவது தரவரிசையில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 6வது இடம். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 6வது இடம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ 6வது இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2.8 ட்ரில்லியன் $, வாங்கியிருக்கு. ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தை அளக்கிறதுக்கான உண்மையான முன்னேற்றத்தை அளக்கிறதுக்கான சரியான கருவி. பொருளாதாரம் உண்மையாக எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு HDIயில் தெரிஞ்சிடும். இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடித்துள்ளது. ஸோ தனிநபர் வருவாய் நம்ம அளவிடுறோம் இல்லையா, ஸோ அதில் இந்தியாவோட தனிநபர் வருவாயில் பார்க்கும்போதில் இந்தியா எந்த நாடுகளின் பட்டியலில் இருக்குது அப்படின்னா நடுத்தர வருவாய் அப்படிங்கிற நாடுகளின் பட்டியலில் தான் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 65 ஆண்டுகள். ஸோ இந்தியாவில் பிறப்பின் போது ஆயுட்காலம் எவ்வளோ எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா 65 ஆண்டுகள். 5 வயதுக்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். ஸோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் எத்தனை பேர் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 44% குழந்தைகள் குறைபாடோடு இருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் முகஹப்-உல்-ஹிக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீடு HDI. ஸோ HDI யார் அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1990களில் பாகிஸ்தானை சேர்ந்த முகஹப்-உல்-ஹிக் அப்படிங்கிற பொருளியல் அறிஞர் தான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. UNPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீட்டில் இந்தியா 180 நாடுகளின் பட்டியலில் 130வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. ஸோ UNP வெளியிட்ட அறிக்கையில் மனித வளர்ச்சி குறியீடின்படி
இந்தியா வந்து 189 நாடுகள் அடங்கிய ஒரு பட்டியலில் 130வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் 2017 HDI மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.640 அப்படிங்கிறது தான் 2017 படி இந்தியாவினுடைய HDI மதிப்பு. இந்திய பொருளாதாரம் என்பது என்ன அப்படின்னா, இது நம்ம வளர்ந்து வரும் பொருளாதாரம்னு சொல்லலாம், தோன்றும் பொருளாதாரம்னு சொல்லலாம், இணை பொருளாதாரம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்திய பொருளாதாரத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம், எப்படியெல்லாம் வர்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம். 1990 மற்றும் 2017 ஆண்டுகளில் இந்தியாவில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா GSI 266.6% அதிகரிச்சிருக்கு. ஸோ 1990லேருந்து 2017 ஆண்டு வரையே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் GSI வந்து 266.6% அதிகரிச்சிருக்கு. அடுத்து பார்க்கலாம். பூட்டானின் அரசாங்கத்தை வழிநடத்தும் ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH. ஸோ பூட்டான் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH தான் அவங்க கணக்கிடுவாங்க. ஒரு மக்கள் தொகை கூட்டு மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட பயன்படும் குறியீட்டை உள்ளடக்கியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி. ஸோ இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH இருக்கு இல்லையா, இதில் எதை வந்து மதிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை கிட்ட கூட்டு மகிழ்ச்சி எவ்வளோ இருக்குது, அவங்களோட நல்வாழ்வு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவிட்டு அதுக்கான குறியீடை வெளியிடுறது தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது. GNH என்பது பூட்டான் அரசியலமைப்பு 18 ஜூலை 2008 சட்டப்பூர்வமாக்கி பூட்டான் அரசு அமைத்துள்ளது. ஸோ இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சியை யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் அரசியலமைப்பில் தான் 18 ஜூலை 2008 அரசியலமைப்பில் சட்டத்திருத்தம் பண்ணி சேர்த்துருப்பாங்க. பூட்டான் அரசு தான் இதை வந்து நம்மளுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. சரிங்களா? GNH என்ற வார்த்தையை 1972 உருவாக்கியவர் ஜிகமே சிங்கே வாங்ஹக் என்ற பூட்டான் அரசர். ஸோ பூட்டான் அரசரான ஜிகமே சிங்கே வாங்ஹக் அப்படிங்கிறவங்க தான் இந்த GNH அப்படிங்கிற வார்த்தையை 1972 நம்மளுக்கு உருவாக்கியிருப்பாங்க. 1990 புதிய பொருளாதார கொள்கை LPG அல்லது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ 1990 நம்ம கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கையோட மெயின் நோக்கமே என்னவா இருந்தது அப்படின்னா LPG தான். LPGனா என்ன? தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். வங்கதேசத்திற்கு பிறகு இந்தியா உலகத்தில் 5வது மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடு. ஸோ வங்கதேசத்திற்கு அடுத்தபடியாக இந்தியா உலகத்திலேயே 5வதாக வளர்கின்ற நாடாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே முடியுது. இப்போ நம்ம அடுத்த 10th லெசனான தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கூடயே படிச்சுட்டே வந்துடுங்க, நம்மளுக்கு மனசில் நிற்கும். சரிங்களா? 1920களில் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களின் நன்மைகளை முதலில் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1920களில் தொழில் தொகுப்பு அல்லது மாவட்டங்களுடைய நன்மைகளை வந்து முதலே அவங்க வந்து பட்டியலிடுறாங்க. எந்த ஆண்டு இத்தாலியில் சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்ற பின் தான் ஆல்ஃப்ரட் மார்ஷல் தொழில்துறை மாவட்டம் கருத்து பிரபலமானது. ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து மாவட்டத்துறை நன்மைகள்லாம் கணக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அவருடைய இந்த தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற கருத்து எப்போ பிரபலமானது அப்படின்னு பார்த்தோன்னா இத்தாலியில் 1980ஆம் ஆண்டு சிறிய நிறுவனங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் இந்த கருத்துரு வந்து பிரபலமடைய ஆரம்பிச்சுது. சேலத்தில் இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1973. 1970 மற்றும் 1980களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். விசைத்தறி நெசவு தொழில் தொகுப்புகள் கோயம்புத்தூரில் இருக்குது. பின்னலாடை தொழில் தொகுப்புகள் திருப்பூரை மையமாக கொண்டு இருக்குது. வீட்டு அலங்கார தொழில் தொகுப்புகள் கரூரை மையமாக கொண்டு இருக்குது. 13 மாவட்டங்களில் எத்தனை தொழில் தொகுப்புகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 27 தொழில் தொகுப்புகள் இருக்குது. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை. தமிழ்நாட்டில் முக்கிய தொழில்துறை தொகுப்புகள் மற்றும் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எந்தெந்த தொழில்துறை தொகுப்புகள் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். திருவள்ளூரில் பார்த்தோம் அப்படின்னா தானியங்கி தொழில்துறைக்கு வந்து சிறப்பானது. சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா தானியங்கி, மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம்க்கு சிறப்பானது. வேலூரில் பார்த்தோம் அப்படின்னா தோல் தொழிலுக்கு. காஞ்சிபுரம் பார்த்தோம் அப்படின்னா பட்டு ஆடைகள். ஓசூரில் வந்து தானியங்கி மற்றும் மின்னணு. சேலமில் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு மற்றும் விசைத்தறி. ஈரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள். நாமக்கல்லில் போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. அரியலூரில் சிமெண்ட்டு. திருப்பூரில் பார்த்தோன்னா பின்னலாடை மற்றும் ஆயத்தாடை.
திருச்சியில் கொதிகலன் மற்றும் விசையாழிகள், கரூரில் வாகன கட்டுமானம் மற்றும் விசைத்தறிகள், கோயம்புத்தூரில் ஆயத்த ஆடைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா தோல் தொழில், சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா பட்டாசுகள், தீப்பெட்டிகள், அச்சிடுதல். ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஊரில் இது சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர். ஈரோடு, சேலம் பகுதிகளில் அதிக அளவிலான மின்துறை அலகுகள் இருப்பதால் மின் விசைத்தறி தொழில் மிகவும் பரவலாக உள்ளது. ஸோ ஈரோடு, சேலம் இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு மின்துறை அலகுகள் வந்து அதிகமான அளவில் இருக்கிறதுனால தான் மின் விசைத்தறி தொழில் வந்து அந்த இடத்துல பரவலாக காணப்படுது அப்படின்றது சொல்கிறாங்க. நாட்டின் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் 80% பங்கினை கொண்டுள்ளது திருப்பூர். ஸோ திருப்பூரில் தான் பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் 80% பங்கு இருக்குது. தரை விரிப்புகளை உற்பத்தி செய்யும் முக்கிய மையங்களாக உள்ளவை எது அப்படின்னா பவானி, குமாரபாளையம். ஸோ இந்த இடத்துல தான் தரை விரிப்புகளை வந்து உற்பத்தி செய்கிற முக்கியமான மையமாக இருக்குது. இந்தியாவின் 60% தோல் பதனிடும் உற்பத்தி திறன், 38% தோல் காலணிகள் மற்றும் தோல் உதிரி பாகங்கள் உற்பத்தி திறனை பெற்றுள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஸோ 60% தோல் பதனிடும் திறனும் 38% தோல் காலணிகள் உற்பத்தி செய்கிற இடமும் தோல் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்கிற திறனும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு கிட்ட தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் தோல் தொழில்துறை நல்லாவே வளர்ச்சி பெற்று வருது அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நூற்றுக்கணக்கான தோல் உற்பத்தி மற்றும் பதனிடும் வசதிகளை கொண்டுள்ள நகரங்கள் எது அப்படின்னா வேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த இடங்கள் எல்லாமே தோல் உற்பத்தி மற்றும் பதனிடம் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கும். தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டமாக எது உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர். ஸோ வேலூர் தான் இந்தியாவிலே முதன்மையாக தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவில் 90% பட்டாசு உற்பத்தி மற்றும் 80% பாதுகாப்பான தீப்பெட்டி உற்பத்தி மற்றும் 60% அச்சு பணிகளுக்கு எந்த பகுதியை சார்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா சிவகாசி. ஸோ சிவகாசியில் பார்த்தோம் அப்படின்னா 90% பட்டாசு உற்பத்தி அங்கே தான் நடக்குது, 80% தீப்பெட்டி உற்பத்தியும் அங்கே தான் நடக்குது, 60% அச்சு பணியும் நம்மளுக்கு சிவகாசியில் தான் நடக்குது. எல்காட் நிறுவனம் எத்தனை இடங்களில் நிறுவியுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக 8 இடங்களில் நம்மளுக்கு எல்காட் நிறுவனங்கள் இருக்குது. தகவல் தொழில்நுட்ப பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் உள்ள இடங்கள் என்னென்ன அப்படின்னா சென்னையில் சோழிங்கநல்லூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சியில் இருக்குது, மதுரையில் இலந்தைக்குளமில் இருக்குது, மதுரையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வடபாலஞ்சி கிணிமங்கலம்லையும் இருக்குது, திருச்சியில் பார்த்தோன்னா நாவல்பட்டில் இருக்குது, திருநெல்வேலியில் கங்கை கொண்டானில் இருக்குது, சேலமில் ஜாகீர் அம்மாபாளையமில் இருக்குது, ஓசூரில் விஸ்வநாதபுரம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே தகவல் தொழில்நுட்ப பொருளாதார சிறப்பு மண்டலங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது எல்காட் நிறுவனம் வந்து இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் சிப்காட் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1971. சிப்காட்கான ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சிப்காட்டுக்கான ஃபுல் ஃபார்மாக இருக்குது. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1970 நிறுவியிருப்பாங்க. டான்சிட்கோக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு தொழில்துறை கழகம் டிட்கோ நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1965. ஸோ டிட்கோவோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1949. டிஐஐசி ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். சிறப்பு பொருளாதார மண்டலம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ இதனுடைய கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 2000 தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கான கொள்கை வந்து நம்ம ஏற்படுத்தணும். ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் அவ்வளோ முக்கியம் இல்லை, ஸோ அதை நம்ம கொடுக்கல. அடுத்து பார்க்கலாம். நாங்குநேரியில் இருக்கிற செஸ் வந்து பல்நோக்கு உற்பத்தி செஸ் திருநெல்வேலியில் இருக்குது. எண்ணூரில் இருக்கிற செஸ் அனல் மின் திட்டம் வயலூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் செஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களுக்காக இருக்குது. ஓசூரில் செஸ்ஸில் வந்து தானியங்கி பொறியியல், மின்னணுவியல், விண்வெளி பாதுகாப்பு இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. பெரம்பலூரில் இருக்கிற செஸ் வந்து பல்நோக்கு உற்பத்தி செஸ்ஸாக இருக்குது. இந்தியா சிங்கப்பூர் செஸ் ஐடிஇஎஸ் எல்லாமே எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா மின்னணு வான்பொருள், தளவாடங்கள் மற்றும் கிடங்குகள் இதெல்லாமே செய்கிற விதமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கு. உயிரி மருந்துகள் செஸ்ஸில் வந்து நம்மளுக்கு மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்க.
செஸ் மாதிரியே மெப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை தான் நம்ம மெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் அப்படிங்கிறது மத்திய அரசு அமைத்த நாட்டின் 7 ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம். ஸோ மத்திய அரசு அமைச்சதில் ஒன்று தான் இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் அப்படிங்கிறது. மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1984. ஸோ இந்த மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் தான் இதனுடைய தலைமையகம் இருக்குது. தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் டான்சி வரையறுக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1965. டான்சி ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஜனவரி 16, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துதல், வேலைவாய்ப்பு உருவாக்குதல் மற்றும் வளங்களை உருவாக்குதல். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தொழில் புதுசாக தொடங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தொடக்கத்தில் அவங்களுக்கு தேவையான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது, வேலைவாய்ப்பை உருவாக்கி தரது மற்றும் அவங்களுக்கு தேவையான வளங்களை எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்கறது. புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற நோக்கம் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஏப்ரல் 5, 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் பட்டியல் சாதியினர் எஸ்சி அல்லது பட்டியல் பழங்குடியினர் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி எளிதாக்குவதே இத்திட்டமாகும். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் அப்படிங்கிற மாதிரி கடன் வழங்குகிற திட்டத்தை ரொம்ப எளிமையாக ஆக்குறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சாரிப்பா. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் 2 பார்த்ததுமே ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 5, 2016. ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா கடன் வழங்குறதுக்கு எளிமையாக்குறதுக்கான திட்டம். அதை கொஞ்சம் மாற்றி பார்த்துக்கோங்க. புதிய சிந்தனைகளும் செயல்முறைகளும் புத்தாக்கம் புனைப்பவர் என்ன அப்படின்னா தொழில் முனைவோர். ஸோ புதுசாக ஒரு சிந்தனைகளோ ஒரு செயல்முறைகளோ கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம தொழில் முனைவோர் அப்படின்னு தான் சொல்லுவோம். தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்காக செயல்முறைகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழில் முனைவு. ஸோ ஒரு தொழில் முனைவோராக இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்கிற தொழிலை தான் நம்ம தொழில் முனைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டின் நுழைவாயில்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை தான் சொல்லுவோம். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் சென்னை தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் உள்ளது. ஸோ ஆம்பூர், வாணியம்பாடி இங்கே எல்லாமே தோல் பொருள் ஏற்றுமதிக்கான மையம் இருக்குது. தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சி முகமை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிப்காட், டான்செட்கோ மற்றும் டிட்கோ இந்த 3 இடத்துலையுமே தொழில்துறை வளர்ச்சி முகமையாக செயல்படுது. லிட்டில் ஜப்பான் என்று பற்றுடன் அழைக்கப்படும் ஊர் எது அப்படின்னா சிவகாசி. ஸோ யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அழைச்சிருப்பாங்க. ஸோ இதோட இந்த 10th லெசன் முடியுது. ஸோ அடுத்த 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற லெசன் பார்ப்போம். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. அரசாங்கம் எதன் மூலம் நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நேர்முக வரி, மறைமுக வரி இது மூலமாக தான் அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை திரட்டிக்குது. அரசின் வருமானம் எதை சார்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. அரசுக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அது வரிகள் மூலமாக தான் வரும். அது எந்த வரிகள் மூலமாக வருது அப்படின்னா நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி மூலமாக தான் வருது. இந்தியாவில் மக்கள் மற்றும் சமூகத்தின் நலனுக்காக செயல்படும் நிலையான அரசாங்கங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான அரசாங்கங்கள். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் மக்களுடைய சமூகம் நலனாக இருக்கணும், எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு எத்தனை நிலை அரசாங்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 நிலை அரசாங்கங்கள் இருக்குது. என்னன்னு பாருங்கள், மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி. ஸோ இந்த 3 அமைப்புகளும் சரிவர அவங்களோட பணியை செய்கிறதுனால தான் என்ன பண்ண முடியுது, மக்கள் மற்றும் சமூகம் நலனோடு இருக்க முடியுது. மத்திய அரசு பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம் மற்றும் அந்நிய செனாவளி எதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மைய வங்கி. ஸோ இந்திய மைய வங்கியான ஆர்பிஐயின் மூலமாக தான் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தின் அளிப்பு, வட்டி வீதம், பணவீக்கம், அந்நிய செலாவணி இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி மற்றும் இந்திய போட்டி ஆணையம் சிசிஐ போன்ற பல்வேறு முகவர்கள் மூலம் மத்திய அரசு எதனை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துகிறது. அப்போது செபி, சிசிஐ மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை நம்மளுடைய மத்திய அரசு கட்டுப்படுத்துகிறது.
வரி விதிப்பு முறை எந்த கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நல அரசு. ஸோ ஒரு அரசு நலமுடன் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் நம்மளுக்கு வரி விதிப்பு முறை வந்து நம்மளுக்கு செயல்படுது. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்து தொகை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ வரி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு அரசுக்கு ஒரு குடிமகனாக இருக்கிறவங்க கட்டாயமாக செலுத்த வேண்டிய ஒரு தொகை தான் வரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசிடமிருந்து எந்த நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி என்று கூறியவர் செலிக்மேன். ஸோ செலிக்மேன் அப்படிங்கிறவங்க அவங்களோட கருத்துருவை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையுமே நம்ம வந்து எதிர்பார்க்காம கட்டாயமாக நம்ம செலுத்தக்கூடிய வருவாயை தான் நம்ம வந்து வரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு செலிக்மேன் அவங்களோட கூற்றாக கொடுத்துருக்காங்க. ஆடம் ஸ்மித்தோடைய வரி விதிப்பு கொள்கை பாருங்கள். சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கனம் மற்றும் வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்வு வரி. ஸோ இது எல்லாமே ஆடம் ஸ்மித் அவர்களுடைய வரி விதிப்பு கொள்கை. பணக்காரர்கள் ஏழைகளை விட அரசாங்கத்திற்கு அதிக வரி வருவாயை செலுத்த வேண்டும் அப்படின்னா அது வந்து சமத்துவ விதி. ஸோ பணக்காரர்கள் வந்து ஏழைகளை விட அதிகமாக வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரி வரி கொடுத்தோம் அப்படின்னா பணக்காரர்களுக்கு அதிக வரியாகவும் ஏழைகளுக்கு குறைவான வரியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து சமத்துவ விதியை குறிக்கும். ஏன்னா நிறையா சம்பளம் வாங்குறவங்க நிறையா வரி கட்டுவாங்க, கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க கம்மியாக வரி கட்டுவாங்க. இதுக்கு தான் சமத்துவ விதி அப்படிங்கிறது பொருள். அடுத்து பாருங்கள், அரசாங்கம் வரிமுறையை அடிக்கடி மாற்றக்கூடாது மற்றும் வரி அமைப்பில் திடீர் மாற்றங்களை அறிவிக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதி விதி. ஸோ நம்ம ஒரு வரிமுறையை அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த முறைப்படி தான் நம்ம வந்து வரியை வசூலிக்கணும். அடிக்கடி அந்த முறையை மாற்றுறதோ இல்லை திடீர்னு அதுக்கு மாற்றம் கொண்டு வரதோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதி விதியினுடைய பொருள். அடுத்து பார்ப்போம், வரி எளிமையாக இருந்தால் வரி வசூலிக்க செலவு மிக குறைவாக இருக்கும். ஸோ நம்ம வரியுடைய கலெக்ட் பண்ணுற அந்த முறை நம்ம எளிமையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரியை வசூலிக்கிறாகக்கூடிய செலவும் நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும். அதுதான் சிக்கன விதி. அதாவது இப்போ நம்ம வரியை வசூலிக்கிறோம் அப்படின்னா இப்போது வரி வந்து ஒரு கோடி ரூபாய் அரசுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னா அந்த வரியை வசூலிக்கிறதுக்கான செலவு வந்து 1 கோடிக்கும் குறைவாக தான் இருக்கணும். அப்போ தானே அரசுக்கு லாபமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சிக்கன விதி நம்மளுக்கு சொல்லுது. ஒரு நபர் வரி செலுத்த போதுமான பணம் கிடைக்கும் நேரத்தில் வரி வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வசதி விதி. ஸோ நம்மக்கிட்ட எப்போ வந்து கையில் பணம் நிறையா சேரும் அப்படிங்கிற அந்த டைமை பார்த்து அந்நியாரம் வரி வசூலிச்சோன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரியாக அந்த வரியை வந்து செலுத்த முடியும். இதுதான் வசதி விதி. ஸோ செலுத்துகிறவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேக்ஸ் வந்து போடணும். அதுதான் வசதி விதி அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், நிறைய வரிகளுக்கு பதிலாக அதிக வருவாயை பெறக்கூடிய சில வரிகளை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரிக்கடியில் வரக்கூடியது. அதாவது நம்ம நிறைய வரிகளை வசூலிக்கிறதுக்கு பதிலாக அரசாங்கம்க்கு நிறைய வருவாய் தர மாதிரி சில வரிகளை மட்டும் வதிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்றத கூறுறது தான் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி அப்படிங்கிறது. சரிங்களா? ஆடம் ஸ்மித்தருடைய அந்த வரி விதிப்பு கொள்கைகள் எல்லாமே புரிஞ்சுதா? அடுத்து பார்ப்போமா? நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவரே அவ்வரியை செலுத்துவதாகும். வரி செலுத்துபவரே வரிச்சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா பேராசிரியர் ஜேஎஸ் மில் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நேர்முக வரி அப்படிங்கிறது யார் மேலே அந்த வரி விதிக்கப்படுதோ ஸோ அவங்களே நேரடியாக பே பண்ணுறது தான் இந்த நேர்முக வரி அப்படிங்கிறது. ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படும் வரி நேர்முக வரி. ஸோ ஒரு தனிநபராக இருக்கட்டும் இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அதன் மேலே நேரடியாக வரி விதிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நேர்முக வரி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரி என்ன அப்படின்னா வருமான வரி. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நேர்முக வரி முறையில் முக்கியமான வரி என்ன அப்படின்னா வருமான வரியை தான் சொல்லுவோம். இந்தியாவில் முதலாக வருமான வரி 1860ஆம் ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அவங்க தான் முதலாக வருமான வரியை வந்து நம்மளுக்கு வசூலிச்சிருப்பாங்க. இந்தியாவில் அனைத்து நேரடி வரிகள் எந்த அரசால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசால் தான் நம்மளுக்கு வசூலிக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைத்து நேரடி வரிகளுமே நம்மளுக்கு டைரெக்டாக மத்திய அரசே வந்து வசூலிச்சிருவாங்க. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி எந்த அரசாங்கங்களால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய மற்றும் மாநில அரசு. பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி இருக்கு இல்லையா? ஸோ அது அரசாங்கம் எப்படி வசூலிப்பாங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசு மூலமாக அதை வந்து வசூலிச்சுப்பாங்க. சொத்து வரி எந்த அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளாட்சி அரசு. அப்போது மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு எல்லாத்துக்குமே வரி வசூலிக்கிற
கடமை வந்து இருக்குது. ஸோ மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக விதிக்கக்கூடிய வரிகளை வந்து வசூலிச்சுப்பாங்க. மத்திய மாநில அரசுகள் 2 பேருமே வந்து பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வசூலிக்கிறதுல வந்து முக்கிய பங்கு வகிப்பாங்க. சொத்து வரி வகிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளாட்சி அரசுகள் தான் சொத்து வரிகளை வந்து வசூலிப்பாங்க. இந்தியாவின் முக்கிய மறைமுக வரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கவரி, ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்லலாம். தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னா வருமான வரி. ஸோ அவங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரி விதித்தோம் அப்படின்னா அதுதான் வந்து வருமான வரி அப்படின்னு சொல்லுவோம். பங்குதாரர்களிடமிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னா நிறுவன வரி. ஸோ ஒரு நிறுவனமாக நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மேலே வரி விதிக்கப்படும் போது அதை நம்ம நிறுவன வரி அப்படின்னு சொல்லுவோம். சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளர்களுக்கு விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்து வரி. ஸோ ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்து மூலமாக ஒரு நபருக்கு வந்து நன்மைகள் வருது, ஆதாயம் கிடைக்கிது அப்படின்னா அந்த சொத்துக்கு விதிக்கப்படக்கூடிய வரி தான் சொத்து வரி அப்படிங்கிறது. அப்போது வருமான வரி அப்படின்னா வருமானத்தை அடிப்படையாக கொண்டு விதிக்கப்படுற வரி. நிறுவன வரி அப்படின்னா ஒரு நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டு விதிக்கப்படுற வரி. சொத்து வரி அப்படின்னா ஒரு சொத்தை அடிப்படையாக கொண்டு அதன் மேலே விதிக்கப்படுற வரியை தான் சொத்து வரி அப்படின்னு சொல்லுவோம். நேர்முக வரியில் நம்மளுக்கு மொத்தமாக 3 வகை இருக்குது. வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி. அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்ப்போம். ஒருவர் மீது வரிச்சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தவங்க மேலே விதிக்கப்படுற வரி இன்னொருத்தருக்கு நம்மளுக்கு வந்து மாறுது அப்படின்னா அதை நம்ம மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது வந்து எனக்கு விதித்த வரி வந்து நான் கட்ட வேணாம், எனக்கு பதிலாக இன்னொரு நபர் கட்டிக்கிட்டா இருக்கட்டும் அப்படின்னு என்கிட்ட இருந்து அவங்களுக்கு மாறுது அப்படின்னா அதை நம்ம மறைமுக வரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஜிஎஸ்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி செஞ்சவங்க அவங்க அதுக்கான வரியை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அதுக்கான வரியை கட்டாமல் யார் அதுக்கு கடைசியாக நுகர்வாக இருக்காங்களோ அந்த நபர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான வரியை வந்து செலுத்துவாங்க. அப்போ இதுதான் மறைமுக வரி அப்படிங்கிறது. வரி விதித்ததோ அந்த பொருளை விற்பனைக்கு கொண்டு வர்ற அந்த ஆள் மேலே. ஆனால் வரியை கட்டுறது யார்? நுகர்வுக்கு யார் வாங்குகிறாங்களோ அந்த நபர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரியை கட்டுவாங்க. இதுதான் மறைமுக வரி அப்படிங்கிறது. மறைமுக வரியில் என்னென்ன வரும் பாருங்கள். முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை வரி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஜிஎஸ்டி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மறைமுக வரிக்கடியில் தான் வரும். இந்திய நிறுவனங்கள் வருமானம் 50 கோடிக்குள் இருந்தால் வரி 25%. ஸோ இந்திய நிறுவனங்களுடைய வருமானம் 50 கோடிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு 25% வரி வந்து விதிப்பாங்க. இந்திய நிறுவனங்கள் வருமானம் 50 கோடிக்கு மேல் இருந்தால் 30% வரி. ஸோ இந்திய நிறுவனமாக இருக்கிறவங்க 50 கோடிக்கு மேலே வருமானம் வாங்கும் போதில் அவங்களுக்கு வரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, 30% வரி விதிக்கப்படும். அயல்நாட்டு நிறுவனங்கள் வருமானம் 50 கோடிக்குள் இருந்தால் வரி 40%. இப்போது அதே இது அயல்நாட்டு நிறுவனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் 50 கோடிக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு 40% வரி விதிக்கப்படும். அயல்நாட்டு நிறுவனங்கள் வருமானம் 50 கோடிக்கும் மேல் இருந்தால் 40%. ஸோ அயல்நாட்டு நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னாவே அவங்களுக்கு 40% தான் வரி விகிதமாக இருக்குது. அது 50 கோடிக்குள்ளே இருந்தாலும் சரி, 50 கோடிக்கு மேலே வருமானம் இருந்தாலும் சரி, 40% தான் வரி விகிதமாக வச்சுருக்காங்க. திருமண பதிவு, சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் வரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ திருமண பதிவு, சொத்து பத்திரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே விதிக்கப்படுற வரியை தான் நம்ம முத்திரைத்தாள் வரி அப்படின்னு சொல்லுவோம். திரைப்படங்கள், கட்டண காட்சிகள், விளையாட்டு அரங்கம், விளையாட்டு நிகழ்வுகள், பொழுதுபோக்கு, பூங்காக்கள், ஸோ இதெல்லாம் பார்வையிடுறதுக்காக நம்மளுக்கு வரி விதிப்பாங்க இல்லையா, அதை பொழுதுபோக்கு வரி அப்படின்னு சொல்லுவோம். விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருள்களின் மீதும் விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி அப்படின்றது. அதாவது விற்பனையை விட உற்பத்தியோட இயக்கத்தில் வந்து ஒரு பொருளோட உற்பத்தி பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதன் மேலே வரி விதிச்சாங்க அப்படின்னா அதுதான் நம்ம சுங்கத்தீர்வை வரி அல்லது கலால் வரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் என்னன்னு பார்த்தோன்னா மார்ச் 29, 2017. ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017. ஸோ ஜிஎஸ்டியை எப்போ பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா மார்ச் 29, 2017. அது எப்போ நடைமுறைக்கு வருது, அமலுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017. ஸோ இந்த 2 டேட்டையுமே கவனமாக பார்த்துக்கோங்க, வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க.
ஜிஎஸ்டியின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டியினுடைய குறிக்கோளாக இருக்குது. நுகர்வு பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கும்போது விதிக்கப்படும் வரி என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி. 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஸோ ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு 1954 அமல்படுத்திய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ் தான். ஐரோப்பிய நாடுகள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை எப்போது அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தோன்னா 1970 80களில் தான் ஐரோப்பிய நாடுகள் ஜிஎஸ்டி வரியை அறிமுகப்படுத்தியது. மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஸோ இந்த எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாம் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்கள். மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்ப வரி, பரிசு சீட்டு வரி, மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். ஸோ இது எல்லாமே எஸ்ஜிடி கடையில் வரக்கூடியது. ஜிஎஸ்டியை நம்ம ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு பிரிப்போம் இல்லையா, ஸோ அதில் எஸ்ஜிஎஸ்டி கடையில் வரக்கூடியது தான் இந்த லிஸ்ட் எல்லாமே. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டியில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். மத்திய சுங்க வரி, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆய்வு தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இடைநிலை மேல்நிலை கல்வி வரி, இது எல்லாமே சேர்ந்தது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு சிஜிஎஸ்டிக்குள்ளே வரக்கூடியது. அடுத்தது பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி மாநிலங்களுக்கு இடையே. ஸோ ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஐஜிஎஸ்டியோட விகிதங்கள் நம்மளுக்கு மொத்தமாக 4 ஸ்லாப் ரேட் இருக்குது. ஸோ 5%, 12%, 18%, 28% அப்படின்னு நம்மளுக்கு மொத்தமாக 4 ஸ்லாப் ரேட் இருக்குது. ஸோ இந்த 4ல் என்ன பண்டங்கள் பரிமாற்றம் செய்யப்படுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சதவீதம் மாறும். வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிக்கும். இந்த வரி விதிப்பு முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வளர்வீத வரி விதிப்பு முறை. ஸோ வருமானம் அதிகரிக்குது அப்படின்னா இது அதிகரிச்சுட்டே போகும். முதல்ல அதுக்கு ஈடாக என்ன பண்ணணும் அப்படின்னா வரியும் கட்டணுன்றதுனால வரியும் நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே போகும். இதை என்ன விதி சொல்லுவோம் அப்படின்னா வளர்வீத வரி விதிப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வருமானத்தின் அளவை பொருட்படுத்தாமல் வரி விதிப்பு விகிதம் ஒரே மாதிரியாக வரி விதிக்கும் முறை அப்படின்றது விகித வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது. அதாவது இப்போது வருமானம் அளவு எவ்வளோ இருக்குது, வருமானம் அதிகமாக வாங்குறாங்களா கம்மியாக வாங்குறாங்களா அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் ஒரே மாதிரியான வரியை அவங்க வசூலிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் விகித வரி விதிப்பு முறை அப்படின்றது தான் வரும். அடுத்து பார்க்கலாம். அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விதிக்கும் முறை என்ன அப்படின்னா தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது. அதாவது அதிகமாக வருவாய் வாங்குறவங்க கிட்ட கம்மியான டேக்ஸும் கம்மியாக வருவாய் வாங்குறவங்க கிட்ட அதிகமான டேக்ஸும் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த முறைக்கு பேர் தான் தேய்வு வீத வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது. ஸோ இந்த முறையை எந்த கவர்மெண்ட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இது இப்போ வரை யாரும் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலை, இது யாரும் இம்ப்ளிமெண்ட்டும் இனிமேலும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த முறை இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. வரி நிர்வாகிகளிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிலடங்காத பணமை நம்ம கருப்பு பணம் அப்படின்னு சொல்லுவோம். கருப்பு பணம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா பண்டங்கள் பற்றாக்குறை, உரிமம் பெறும் முறை, தொழில்துறையின் பங்கு, கடத்தல், வரியின் அமைப்பு. ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கருப்பு பணங்கள் உருவாகிற காரணிகளாக இருக்குது. கருப்பு பணம் மற்றும் வரி விதித்தல் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2015 நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பணமோசடி சட்டம் 2002 மூலம் நிதி சட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2015 கொண்டு வந்திருப்பாங்க. பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்த சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா 2016 வந்திருக்கும். லோக்பால் லோகாயுக்தா சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா 2013 நிறைவேற்றப்பட்டது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் எப்போ வந்தது அப்படின்னா 2016. சுத்தமான பண செயல்பாடு ஆப்ரேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னா ஜனவரி 31, 2017 தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஒரு முனை வரி அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டி நாடு முழுவதும் எப்போ அமலாச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017 தான் அமலாயிருக்கும். ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது கட்டமைப்பை ஒன்றிணைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது வரி கட்டமைப்பை நம்மளுக்கு ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கும். வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் சேர்க்கப்பட்டுள்ளவை. ஸோ இதெல்லாம் நம்ம வரி ஏய்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல். ஸோ வருமானம் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை விட கம்மியாக கணக்காட்டினாங்க அப்படின்னா அது வரி ஏய்ப்பு நடவடிக்கையாக கணக்கு எடுக்கப்படும். விலங்குகள் அல்லது செலவுகளை உயர்த்துவது. ஸோ விலக்குகள் செலவுகள் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போது வரி ஏய்ப்பு நடவடிக்கைக்கு அவங்க உட்படலாம். மறைக்கப்பட்ட பணம், ஸோ கருப்பு பணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்படி வச்சுருந்தாலுமே வரி ஏய்ப்புக்கு சான்ஸ் இருக்குது.
கடல் கடந்த கணக்குகளில் விவரங்களை மறைத்தல். ஸோ ஃபாரின் அக்கௌண்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி நம்மளுக்கு இன்கம் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளாக சேர்க்கப்படும். வரி ஏய்ப்புக்கான அபராதமும் தண்டனையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா அதிக அளவு அபராதம் விதிக்கப்படும். ஸோ இது ரெண்டுமே வரி ஏய்ப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான தண்டனையும் அபராதமும். வரி விதிப்பால் ஏற்படும் பொருளாதார நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். அரசாங்கத்திற்கு வரி வருவாயை திரட்ட உதவுகிறது. ஸோ வரி வாங்குறது மூலமாக தான் அரசாங்கத்தால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வருவாயை ஈட்ட முடியுது. வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து சமத்துவ முறையை உருவாக்கலாம். ஸோ நம்ம ஏழைக்கு கம்மியான வரியும் பணக்காரர்களுக்கு அதிகமான வரியும் போடுறது மூலமாக 2 பேர்கிட்டையுமே சமமான காசு இருக்கிற மாதிரி கொண்டு நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாத சமமான சமூகத்தை உருவாக்க முடியும். சமூக நலனை உருவாக்குகிறது மற்றும் பாதுகாக்கிறது. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு சமூக நலனும் உண்டாகுது. ஏற்றுமதியை ஊக்குவிப்பதுடன் இறக்குமதியை தடுக்கிறது. ஸோ நம்ம பொருளாதாரத்தை வரி விதித்து இந்த மாதிரி கணக்கிடுறோம் அப்படிங்கிற மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏற்றுமதி எல்லாமே ஊக்குவிக்கப்படும். அது மேலே இறக்குமதியை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தடுத்துடலாம். வட்டார வளர்ச்சியில் வரி விதிப்பில் முக்கிய பங்கினை வகிக்கிறது. ஸோ வட்டார வளர்ச்சி வரி விதிப்பின் மூலமாக பெரும் வளர்ச்சியை நம்மளுக்கு எட்டுது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் கருவிகளில் ஒன்றாக பயன்படுகிறது. ஸோ நம்ம வரி விதிக்கிறதுமே என்ன ஆகுது அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக நம்மளுக்கு செயல்படுது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள 3 நிலையான அரசுகள் என்ன? மைய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு. ஏற்கனவே பார்த்தது தான். இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன? நேர்முக வரி, மறைமுக வரி. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல். ஸோ இது மூணுமே வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்துடைய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி என்ன அப்படின்னா விற்பனை வரி. ஸோ தனிநபர்கள் கட்டக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுக்கு விற்பனை வரி தான். சரிங்களா? ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஎஸ்டி மூலமாக தான் ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860களில் தான் முதல்ல வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம அடுத்தது 9th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு வேளாண்மை அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் நம்மளுக்கு எக்கனாமிலையும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சார்ந்து நம்மளுக்கு யூனிட் 6ல் கேள்விகள் வரும்போதும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. இது ஃபுல்லாத்தையும் நம்ம அப்படியே டேட்டாவாக அப்படியே உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாமில் பார்க்கும்போது இது நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி நினைவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து ஆன்சர் அடிக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2001ஆம் ஆண்டில் மொத்த தொழிலாளர்களில் வேளாண் துறையில் இருந்தவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 49.3 விழுக்காட்டினர். ஸோ 49.3% மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாயத்துறையில் இருந்திருக்காங்க 2001 நிலவரப்படி. 2011 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அளவு 42.1 விழுக்காடாக குறைந்தது. ஸோ 2001 பார்த்தோம் அப்படின்னா 49.3 விழுக்காட்டினர் நம்மளுக்கு வேளாண்மை துறையில் இருந்திருக்காங்க. 2011 கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா அது 42.1% குறைஞ்சிருச்சு. 2011ஆம் ஆண்டு தமிழகத்தில் மொத்தமாக இருந்த தொழிலாளிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,29,00,000. தமிழகத்தில் விவசாய தொழிலாளர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 லட்சம். 2011ஆம் ஆண்டில் வேளாண்மையில் ஈடுபடுபவர்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 55% நம்மளுக்கு பெண்கள் இருக்காங்க. 35.3% நம்மளுக்கு ஆண்கள் இருக்காங்க. தமிழகத்தில் மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1,30,33,000 ஹெக்டர் நம்மளுக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த புவியியல் பரப்பாக நம்மளுக்கு இருக்குது. வேளாண் அல்லாத பயன்பாடுக்கு நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா 17% பயன்படுத்துகிறோம். நிலங்கள் பயன்படுத்த முடியாதவை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு இருக்குது. மற்ற தரிசு நிலங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 விழுக்காடு இருக்குது. மேய்ச்சல் நிலங்கள், மரங்கள் வளர்க்கப்படும் நிலங்கள் மொத்தமாக நம்மளுக்கு 5 விழுக்காடு இருக்குது. 2012-13ஆம் ஆண்டுகளில் தமிழகத்தில் பயிரிடப்பட்ட நிகர பரப்பு எவ்வளோ அப்படின்னா 45,44,000 ஹெக்டர். ஸோ அவ்வளோ தூரத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயிரிடுதல் பண்ணியிருக்கோம்.
பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 57 விழுக்காடு தான் நம்மளுக்கு பாசன வசதி பெற்ற பயிரிடும் நிலமாக வந்து இருக்குது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எவ்வளோ பார்த்தோம்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை நம்மளுக்கு வந்து பருவமழை பெய்யும் காலமாக நம்மளுக்கு இருக்கும். 2014-2015 ஆண்டில் பாசன வசதி பெற்றிருந்தன. ஸோ எவ்வளோ வந்து பாசன வசதி அந்த ஆண்டில் பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா உணவுப் பயிர்களை பொறுத்த மட்டுக்கும் 59 விழுக்காடு வந்து நம்மளுக்கு பாசன வசதியோடு இருந்தது. உணவல்லாத பயிர்களில் 50 விழுக்காடு வந்து பாசன வசதியோடு இருந்தது. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு என்னது அப்படின்னா காவிரி ஆறு. ஒரு நீளம் பாருங்கள், 765 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்கும். காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த அணைகள் கட்டப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா மேட்டூர் அணை மற்றும் கல்லணை தான் காவிரி ஆற்றின் குறுக்கே நம்மளுக்கு கட்டப்பட்டிருக்கு. 1990 ஆண்டு மறைநீர் என்னும் பதம் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா டோனி ஆலன். ஸோ டோனி ஆலன் அவங்க தான் 1990களில் மறைநீர் அப்படின்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டது. உணவு தானிய உற்பத்தி திறன் 1965-1966 ஆண்டிற்கும் 2014-15 ஆண்டிற்கும் இடையே ஏறத்தாழ எத்தனை மடங்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா 3.5 மடங்கு நம்மளுக்கு உயர்ந்திருக்கு. 65-66 ஆண்டிலிருந்து 14-15 ஆண்டில் பார்த்தோம் அப்படின்னா உணவு தானிய உற்பத்தி எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோன்னா 3.5 மடங்கு நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே அதிகரித்துள்ளது. ஸோ தமிழகத்தை பொறுத்த மட்டுக்கும் வேளாண் உற்பத்தியும் சரி உணவு உற்பத்தியும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ வேளாண்மையை பொறுத்த மட்டுக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த லெசன் போயிடலாம். 8th ஸ்டாண்டர்டில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசன், இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லெசன்ப்பா. இந்த லெசன் இப்போ நம்ம பார்த்துடலாம். வேதம் என்ற சொல் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா வித் அப்படிங்கிற சொல்லிருந்து தான் வேதம் அப்படிங்கிறது பெறப்பட்டது. வித் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அறிதல் அப்படிங்கிறது தான் பொருள். வித்துன்ற வார்த்தைக்குரிய பொருள் என்ன அப்படின்னா அறிதல் அப்படிங்கிறது. தட்சசீலம் உள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா வடமேற்கு பாகிஸ்தான். ஸோ வடமேற்கு பாகிஸ்தானில் தான் நம்மளுக்கு தட்சசீலம் இடம்பெற்றிருக்கு. தட்சசீலத்தை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவித்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1980. ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக தட்சசீலத்தை எப்போ தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா 1980 தான் அதுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. 19ஆம் நூற்றாண்டின் மத்திய தட்சசீல பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை கண்டறிந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தில் மத்திய தட்சசீல பல்கலைக்கழகத்தினுடைய இடிபாடுகளை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கண்டுபிடிக்கிறாங்க. சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தை எந்த பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுகிறது அப்படின்னா தட்சசீலம் பல்கலைக்கழகம். ஸோ சாணக்கியர் வந்து தட்சசீலம் பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தான் அர்த்தசாஸ்திரம் நூலை தொகுத்ததாக வந்து சொல்லப்படுது. பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற கல்வி மையங்களாக திகழ்ந்தது எது எது அப்படிங்கிறத பாருங்கள். தட்சசீலம், நாலந்தா, வல்லவி, விக்ரமசீலா, ஒட்டண்டபுரி, ஜெகதாலா இது எல்லாமே நம்மளுக்கு பண்டைய காலங்களில் புகழ்பெற்ற கல்வி மையங்களாக நம்மளுக்கு விளங்குச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா பீகாரில் ராஜகிருகம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். நாலந்தா மகாவிகாராவின் இடிபாடுகளை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ள நிறுவனம் எது அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம். நாலந்தாவுடைய மகாவிகாரா அப்படின்ற மகாவிகாராவினுடைய இடிபாடுகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் அறிவிச்சாங்க அப்படின்னா யுனெஸ்கோ நிறுவனம் தான் அறிவிச்சிருக்காங்க. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளியினுடைய பெயர் என்ன அப்படின்னா மக்தப் அப்படிங்கிறது. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய இடைநிலைப் பள்ளிகளின் பெயர் என்ன அப்படின்னா மதராசா. இப்போ மதராசாங்கிறது என்ன அப்படின்னா முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய இடைநிலைப் பள்ளியினுடைய பெயர். மக்தப் அப்படிங்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நிறுவிய தொடக்கப்பள்ளியினுடைய பெயர். டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னா இல்துமிஷ். ஸோ டெல்லியில் வந்து மதராசாவை நிறுவிய ஆட்சியாளர் முதல் ஆட்சியாளர் யார் அப்படின்னா இல்துமிஷ் தான். அறிவியல் பாடங்களில் கற்றலை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னா ராஜா ஜெய்சிங். ஸோ ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறிவியல் சார்ந்த பாடங்களுடைய கற்றலை வந்து ஊக்குவிக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள். ஸோ போர்ச்சுகீசியர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவிலேயே நவீன கல்வி முறையை வந்து நம்மளுக்கு தொடங்கி வைக்கிற முதல் ஐரோப்பியர்களாக இருக்காங்க. கல்கத்தாவில் ஒரு மிஷினரி கல்லூரியை தொடங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் மிடில்டன். ஸோ டாக்டர் மிடில்டன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்கத்தாவில் ஒரு மிஷினரி கல்லூரியை வந்து நம்மளுக்கு தொடங்குறாங்க. வட்டார மொழி கல்வியினை தீவிரமாக முன்மொழிந்தவங்க யார் அப்படின்னா மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஃபின்ஸ்டன். ஸோ எல்ஃபின்ஸ்டன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வட்டார மொழியில் கல்வி இருக்கணும் அப்படிங்கிறத தீவிரமாக வந்து முன் வச்சாங்க.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய கல்வியியல் கட்டங்கள் 4 கட்டங்களாக இருந்தது. ஒன்று ஆங்கில ஆட்சியின் ஆரம்ப காலம்லேருந்து 1813 வரை சொல்லலாம். அடுத்தது 1813லேருந்து 1853 வரை சொல்லலாம். அடுத்தது 1854லேருந்து 1920 வரை. அடுத்ததாக 1921லேருந்து 1947 வரை. ஸோ இந்த மாதிரி தான் ஆங்கில ஆட்சியில் இந்திய கல்வியுடைய கட்டங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பிரித்து சொல்லலாம். அடுத்து பாருங்கள், 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளோ அப்படின்னா 1,00,000. ஸோ 1813ஆம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் 1,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. சர் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1854. ஹண்டர் கல்விக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1882. இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் கல்வி அறிக்கை யாருடையது அப்படின்னா வுட்ஸ் கல்வி அறிக்கை. ஸோ ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வுட்ஸ் கல்வி அறிக்கையை தான் சொல்லுவாங்க. அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கும் கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையினை முதல் அறிக்கை என்ன அப்படின்னா வுட்ஸ் கல்வி அறிக்கை தான். ஸோ எல்லா நிலையில் இருக்கிற மக்களுக்குமே கல்வியை ஆங்கில கல்வியாக வழங்கணும் அப்படிங்கிற கொள்கையுடைய அறிக்கை தான் வுட்ஸுடைய கல்வி அறிக்கை. இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது எது அப்படின்னா வுட்ஸ் கல்வி அறிக்கை. இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1935. சர்ஜன் கல்வி அறிக்கை தயாரிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1944. வர்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவங்க யார் அப்படின்னா காந்தியடிகள் 1937 உருவாக்கியிருப்பாங்க. வார்தா கல்வி முறை அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1948. இது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா பல்கலைக்கழக கல்வி குறித்து அறிக்கை தயாரிக்க தான் இந்த குழு போட்டிருப்பாங்க. இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952லேருந்து 1953 வரை. டாக்டர் DS கோத்தாரி தலைமையில் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1964. 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய தொடக்க கல்வியை நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி அமைப்பை பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1968. இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா 1986. ஸோ 68 ஃபஸ்ட்டு வந்திருக்கும், அதை அப்படியே திருப்பி போடுங்க. 1986 நம்மளுக்கு அடுத்த புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? புதிய கல்விக் கொள்கை திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1992. ஸோ 1986 கொண்டு வந்த கல்விக் கொள்கையை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் திருத்தம் பண்ணி 1992 வெளியிடுறாங்க. எந்த ஆண்டு வரை கல்வித்துறை மாநில பட்டியல் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1976. ஸோ 1976க்கு முன்னாடி வரையே நம்மளுக்கு கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் தான் இருந்தது. 42வது சட்ட திருத்தம் 1976 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில துறைகளை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றினாங்க. அப்போது கல்வியை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அப்போது மாநில பட்டியலில் எது வரையே இருந்தது அப்படின்னா 1976 வரையே தான் கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படிங்கிற திட்டம் SSA அப்படிங்கிறது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிறது RMSA அப்படிங்கிறத குறிக்கும். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் 2009 கொண்டு வந்திருப்பாங்க. கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது தான் RTE. அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2000லேருந்து 2001. 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கும் சட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா RTE ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை சட்டம்ன்றது தான். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தில் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 11வது ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் தான் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செயல்படுத்தப்பட்டுச்சு. 15 முதல் 16 வயது வரை உள்ள மாணவர்களுக்கு இடைநிலை கல்வி அளிக்கும் சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMSA சட்டம் வழியாக தான். பள்ளியின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா. SSA RMSA ஆகிய திட்டங்களை உள்ளடக்கியது எது அப்படின்னு பார்த்தோன்னா சமக்ர சிக்ஷா.
தேசிய கல்விக் கொள்கை வரைவதற்கான ஒரு குழு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2017. 2017 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து மறுபடியும் புதுசாக டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து அமைக்கிறாங்க. ஸோ பழசு வந்து MHRD மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அப்படிங்கிறது இப்போ அது MOE மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு இப்போ அதுக்கு பேரை மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்க இந்த 2017 படி என்ன பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். தேசிய கல்விக்குழு கொள்கை அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 2019. ஸோ 2019 வந்து இவங்க அமைச்ச குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இதன்படி 2020 தான் தேசிய கல்விக் கொள்கை NEP 2020ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியாவின் கல்வியில் நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமாக இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது 7th ஸ்டாண்டர்டில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அப்படிங்கிற லெசன் பார்த்துடலாம். இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலனிற்கே மீண்டும் செலவு செய்கிறான் அப்படின்னு கூறியவங்க யார் அப்படின்னா காளிதாஸ் அவர்கள். ஸோ மன்னன் வந்து வரி வசூலிக்கிறாங்க அப்படின்னா குடிமக்கள்கிட்டருந்து வசூலிப்பாங்க. ஸோ அந்த வரி பணத்தை மறுபடியும் அந்த மக்களுடைய நலனுக்காகவே செலவழிப்பாங்க அப்படின்னு சொன்னது காளிதாஸ். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் அப்படிங்கிற யாருடைய கூற்று அப்படின்னா சேலிக்மன் அவங்களுடைய கூற்று தான் இது. வரிகள் அப்படிங்கிறது ஒரு நபர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒருவர் தாம் ஈட்டும் வருமான வரம்பிற்கு உட்படாதாயின் செலுத்த வேண்டிய வரி என்ன அப்படின்னா வருமான வரி. ஸோ இப்போது ஒருத்தவங்க வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் வந்து அந்த வருமானத்துக்கு எவ்வளோ வரி இருக்கோ அந்த வரியை அவங்க கட்டாயமாக செலுத்திடணும். ஸோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரி செலுத்துறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வருமான வரி அப்படிங்கிறது. மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைகளில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ வரி அப்படிங்கிறது. ஸோ சமத்துவ வரி அப்படிங்கிறது மக்கள் ஸோ இதில் சமத்துவ வரி அப்படிங்கிறது வராதுப்பா, இந்த இடத்துல வசதி விதி அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ மக்களுடைய வசதிக்கேற்ப நம்ம வந்து அவங்ககிட்ட வரி வசூலித்தோம் அப்படின்னா அது வந்து வசதி விதி அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? சமத்துவ விதின்னு தப்பாக இருக்குது, அந்த இடத்துல மாற்றிக்கோங்க. மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இழக்கும் வரி சமத்துவ வரி. ஸோ சமத்துவ வரி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக வரியும், ஏழைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான வரியும் போடும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும். அதுதான் நம்ம சமத்துவ வரி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வசதி விதிங்கிறது தான் வரும். வசதி விதிங்கிறது மக்களுக்கு எப்போ செலுத்த முடியுமோ, ஸோ மக்கள் கையில் எப்போ பண இருப்பு வரும் அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு மக்களுக்கு செலுத்த வசதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரி வசூலிக்கிறது தான் வசதி விதி அப்படிங்கிறது. வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை உருவாக்கும் வரி வந்து உறுதிப்பாட்டு விதி. ஸோ இப்போ செலுத்துகிறவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது தான் உறுதிப்பாட்டு விதி அப்படிங்கிறது. எந்த விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளையும் தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உறுதிப்பாட்டு விதி. ஸோ இந்த உறுதிப்பாட்டு விதி மூலமாக நம்ம வந்து மற்ற வீண் செலவுகள் எல்லாத்தையுமே நம்மளால் தடுக்க முடியுது. வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்படுவது வசதி விதி. ஸோ வசதி விதி அப்படிங்கிறது செலுத்துபவருக்கு என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரியை வசூலித்தோம் அப்படின்னா அதான் நம்ம வசதி விதி அப்படிங்கிறத சொல்லுவோம். வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற கூறின விதி என்ன அப்படின்னா சிக்கன விதி. இப்போது வரி வசூலிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரி வசூலிக்கிறோமோ அந்த வரியை வசூலிக்கிறதுக்கான செலவு அதை விட கம்மியாக இருக்கணும். இப்போது 1 கோடி ரூபாய் வரி வசூலிக்கிறோம் அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய் வரி வசூலிக்கிறதுக்கான செலவு வந்து 1 கோடியை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், அதாவது அரசுக்கு அப்போ தான் லாபம் கிடைக்கும். ஸோ அதை சொல்கிறது தான் சிக்கன விதி அப்படிங்கிறது. வரி விதிப்பினுடைய 3 வகைகள் என்னன்னு பாருங்கள். விகிதாச்சார வரி, வளர்வீத வரி மற்றும் தேய்வீத வரி அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்னன்றதை பார்த்துடலாம். வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சார விதி. ஸோ எவ்வளோ வருமானம் ஆகுறாங்க அப்படிங்கிறது எதையுமே பார்க்காம வரினா இத்தனை % தான் எல்லாருமே கட்டணும் அப்படின்னு வரி விதிச்சாங்க அப்படின்னா அதுதான் விகிதாச்சார விதி அப்படிங்கிறது. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்விகித வரி. ஸோ ஒருத்தவங்க வந்து எவ்வளோ வருமானம் வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே அவங்களோட வரி விகிதத்தை நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா அது வந்து வளர்வீத வரி அப்படிங்கிறது. ஸோ வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வரியை போடுவோம். வருமானம் அதிகரிச்சது அப்படின்னா வரியும் நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம்.
அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக வசூலிக்கப்படும் வரி தேய்வீத வரி அப்படிங்கிறது. ஸோ இந்த தேய்வீத வரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதிகமாக வருமானம் ஈற்றவங்களுக்கு கம்மியான வரியும், கம்மியாக வருமானம் ஈற்றவங்களுக்கு அதிகமான வரியும் வசூலித்தோம் அப்படின்னா இதை தான் நம்ம தேய்வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வரியை யாரும் அமல்படுத்த மாட்டாங்க. சரிங்களா? வரியின் வகைகள் மொத்தமாக 2 இருக்குது. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. ஸோ நேர்முக வரினா என்னன்றதை பார்ப்போம். அரசுக்கு நம்மளே நேரடியாக செலுத்துகிறோம் அப்படின்னா அதுதான் நம்ம நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம். நேர்முக வரிக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பாருங்கள். சொத்து வரி, வருமான வரி, நிறுவன வரி மற்றும் உறுதிப்பத்திரங்கள் மீதான வரி. ஸோ இது எல்லாமே நம்ம நேர்முக வரிக்கடையில் தான் சொல்லுவோம். மத்திய வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1963. எந்த சட்டத்தின் மூலம் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் CBDT அப்படின்றது அமைக்கப்பட்டது அப்படின்னா மத்திய வருமான சட்டம் 1953 படி தான் CBDT என்று சொல்லப்படக்கூடிய நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் நம்மளுக்கு அமைக்கப்பட்டுச்சு. மறைமுக வரிகள்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்னென்னா சேவை வரி, விற்பனை வரி அல்லது VAT வேல்யூ ஆடட் டேக்ஸ் மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கலால் வரி அல்லது ஆய்வு தீர்வை, பொழுதுபோக்கு வரி. ஸோ இது எல்லாமே நம்ம மறைமுக வரிக்கான எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா சாணக்கியர். அவங்கள தான் கௌட்டில்யர் அப்படின்னு இன்னொரு பேராலையும் அழைப்போம். இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் வரி விதிப்பு பற்றி தான் அவங்க பேசியிருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். மதிப்பு கூட்டு வரியை, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, VAT, இதை முதல்ல அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா. இப்போ வேட்டை முதல்ல யார் அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா ஹரியானா மாநிலம் தான் நம்மளுக்கு அறிமுகம் செஞ்சாங்க. ஹரியானா மாநிலம் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா 2003. ஸோ அந்த வேட்டை ஹரியானா மாநிலம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்கன்றதையும் பார்த்துக்கணும். 2003. 24 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. ஸோ மற்ற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த மதிப்பு கூட்டு வரி எப்போ நம்மளுக்கு அமலுக்கு வருது அப்படின்னா 2005 தான் வருது. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் பயன்படுத்துவதால் விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரி அப்படிங்கிறது. ஸோ அரசு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை நம்ம பயன்படுத்திக்கும் போதில் அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய வரி என்னது அப்படின்னா சுங்க வரி மற்றும் சாலை வரியை நம்ம சொல்லலாம். தூய்மை பாரத வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா 2015 நவம்பர் 15. ஸோ தூய்மை பாரத திட்டத்திற்காக வசூலிக்கப்பட்ட வரியை தான் தூய்மை பாரத வரி அப்படின்னு சொல்லுவோம். 2015 நவம்பர் 15 அப்போ தான் இந்த வரி வசூலிக்கப்பட்டுச்சு. தூய்மை பாரத வரியின் வரி வீதம் எவ்வளவு அப்படின்னா 0.5%. தற்போது 14% மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. ஸோ சேவை வரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தற்போதைய நிலையில் 14% மேற்பட்ட சேவை வரிகள் நம்மளுக்கு நடைமுறையில் இருக்குது. நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பின் நோக்கமாகும். ஸோ வரி விதிப்பு எதற்காக வைக்கிறோம் அப்படின்னா அரசினுடைய நிதி நிர்வாகத்துடைய வருவாயை உயர்த்துறதுக்காக தான் நம்ம வரி வீதம் செய்கிறோம். ஸோ இதோட நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் 6th to 10th இருக்கிற இம்பார்ட்டண்ட் லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து கேட்குற கொஷின்ஸை நம்மளால் கண்டிப்பாக போட முடியும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே இதே கண்டென்ட்லேருந்து தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே நம்ம கொடுத்துருக்கோம். 11th 12th நம்ம போட்ட வீடியோஸையுமே பார்த்துக்கோங்க. அதுலேயுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நிறைய இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு ரிவிஷனுக்கு போதுமானதாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.